சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2014ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்தியா முதலிடத்தில் இருந்தது. தற்போது கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் சீனா முதலிடத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் எந்த நேரமும் சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் உலக சர்க்கரை நோய் தினம், அதாவது உலக நீரிழிவு நோய் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது, அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த தினத்தினுடைய நோக்கம் என்பது சர்க்கரை நோயை உலக அளவில் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்த தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் இன்றைய தினம் அடுத்த 1 மணி நேரத்திற்கு சர்க்கரை நோயாளிகளை சரி செய்வதற்கு புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதன்படி பார்க்க போனால் சர்க்கரை நோய் என்பது ஒரு குறைபாடு. இது ஒரு நோயே அல்ல, இது ஒரு குறைபாடு. உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவு குறையும் பொழுதும் அல்லது ஒட்டுமொத்தமாக இன்சுலின் சுரக்காமல் போகும் பொழுதும் சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது. சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரை நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள். நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள் என்று தினந்தோறும் நாம் சர்க்கரை நோயாளிகளை எளிதாக பார்க்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கையோடு, அவர்கள் பயணிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையோடு நாமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சர்க்கரை நோயாளிகளுடைய படக்கூடிய அந்த அவதி என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் தெரிந்திருக்கும் என்றே கூறலாம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னதன்படி 2014ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்தை பார்க்க போனால் உலகம் முழுவதும் சர்க்கரை நோயாளிகளுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது இந்தியா முதலிடத்தில் இருந்தது. தற்போது சீனா முதலிடத்தை பிடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் 2030ஆம் ஆண்டை பொறுத்தவரை உலகத்திலேயே சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போதைய தகவலின்படி இந்தியா முழுவதும் சுமார் 6 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கை என்பது அடுத்த 15 ஆண்டுகளில் 2 கோடி மக்களுக்கு அதிகமாக சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி பார்க்க போனால் அடுத்த ஒரு 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 8 கோடி பேருக்கு சர்க்கரை நோய் வரலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆகவே இதை தடுப்பதற்கு சர்க்கரை நோயாளிகள் அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு போன்ற பல்வேறு விஷயங்களை அதற்கான ஏற்பாடுகள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. உலகம் முழுவதும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு தீர்வை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு பேரியாட்டிக் சிகிச்சையின் மூலம் தீர்வு பெறப்படுவது இனிப்பான தகவல் என்றே கூற வேண்டும். பேரியாட்டிக் அறுவை சிகிச்சை என்றால் என்ன, அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பது குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். உலகிலேயே சீனாவிற்கு அடுத்தபடியாக சர்க்கரை நோயாளிகள் அதிகம் உள்ள நாடு இந்தியா. இங்கு சுமார் 6.5 கோடிக்கும் அதிகமானோர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்க்கரை நோயால் இந்தியாவில் ஆண்டுதோறும் 10 லட்சம் பேர் உயிரிழப்பதாக உலக நீரிழிவு நோய் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. சர்க்கரை நோயுடன் உடல் பருமனும் சேர்ந்தால் வாழ்க்கை நரகம்தான். இப்படி பல கோடி பேர் இந்த வியாதியால் தினம் தினம் அவதிப்படுகின்றனர். இன்னும் கூட மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தீர்வு கிடைத்துவிட்டதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். இதை பற்றிய மேலும் விஷயங்களை அறிந்து கொள்ள நாங்கள் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவமனைக்கு சென்றோம். சமீபத்திய சில ஆராய்ச்சிகளில் இந்த வியாதியை குணப்படுத்த சில சிகிச்சை முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அதில் ஒன்றுதான் பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை முறை. பேரியாட்ரிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து ரூஎன்ஒய் கேஸ்ட்ரிக் பைபாஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபுல் ஸ்டமக் பவுச்சு. இதில் வந்து இதுதான் உங்களுடைய நியூ ஸ்டமக் பவுச் வச்சுட்டு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து டைரெக்டாக எடுத்துட்டு மேலே இந்த நியூ ஸ்டமக் பவுச்சில் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன ஆகும்னா, ஃபுட் இன்டேக்கு நீங்கள் எடுக்கக்கூடியது இதுலேருந்து டைரெக்டாக இந்த பைபாஸ் பண்ணின இது வழியாக உங்களுக்கு ஃபுட்டு வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபுட் இன்டேக், இதுதான் உங்கள் நியூ ஸ்டமக் பவுச்சுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபுட் இன்டேக், அதாவது சாப்பாட்டோட அளவு கம்மியாயிடும். இதில் அடுத்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2/3 ஆஃப் தி ஸ்டமக் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 1/3 ஆஃப் தி ஸ்டமக் மட்டும் ஸ்டேப்பிள் பண்ணிவிட்டு வச்சுடுவாங்க. இதுதான் நியூ ஸ்டமக்காக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபுட்டோட இன்டேக் கம்மியாயிடும். வாங்க அங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சையால்
பயனடைந்த இவர் தங்கராஜ். 20 ஆண்டுகளாக சர்க்கரை நோயால் அவதிப்பட்ட இவர் கடந்த 14 மாதங்களுக்கு முன் பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சையால் தற்பொழுது குணமடைந்துள்ளார். அறுவை சிகிச்சைக்கு முன் 97 கிலோ இருந்த இவரின் எடை தற்பொழுது வெறும் 74 கிலோ தான். இவரை பற்றிய மேலும் விவரங்களை அறிய அவரின் வீட்டிற்கே சென்றோம். அவரின் குடும்பத்தாரையும் சந்தித்தோம். இந்த சிகிச்சை அவரின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக அவர் கூறுகிறார். அப்போ முடியாது, 1 கிலோமீட்டர் நடந்துமே இடுப்பு வலிக்கும், மூச்சு வாங்கும், ரொம்ப டயர்டாக தெரியும். அப்போ வீட்டுக்கு வந்துடுவேன். படியெல்லாம் ஏற முடியாது. அது யாரும் மாடியில் நின்று கூப்பிட்டாங்கன்னா கீழே நின்று பழி சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ நான் மேலே ஏறி போய் தான் பழி சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் நல்லாயிருக்கு. ஆப்ரேஷன் பண்ண பொறுத்து ஒன்றுமே தப்பு கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. தங்கராஜ் குணமடைந்தது அவர்கள் குடும்பத்தாரை எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைய வைக்கிறது என்று என்னால் காண முடிந்தது. முதல்ல இந்த உடம்பு இருக்கனால எல்லாம் ஏகப்பட்ட டென்ஷனாக இருப்பார். உடம்பு வெயிட்டாக இருக்குது, நம்மளால் எதுவும் முடியலேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருப்பார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அவனால் எல்லாமே பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஆப்ரேஷன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஆப்ரேஷன் இல்லைன்னா இப்போ எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் சராசரியாக 40 வயது உடையவர்களையே சர்க்கரை நோய் அதிகமாக தாக்குகிறது. அப்படி ஒருவரை தான் நாங்கள் தேடிச் சென்றோம். இவர் தேவேந்திர சிங் வி. 43 வயதான இவருக்கு கடந்த ஜூன் மாதம் பேரியாட்ரிக் சிகிச்சை நடந்தது. 128 கிலோ இருந்த இவரின் எடை இப்பொழுது 99 கிலோவாக குறைந்துள்ளது. சிகிச்சை முடிந்த பின்னர் அவரது வாழ்க்கை பற்றி கூறும்பொழுதே அவர் முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. கொஞ்சம் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்பட்டாங்க, சர்ஜரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஒய்ஃப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ண அப்புறமா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. நான் ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் போயிட்டேன் லைஃப். ஐ ஃபீல் ஐ எம் லெஸ் தென் 30s. முன்பு இருந்ததை விட மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுகிறார் என்கிறார் அவரது மனைவி. காட் கிரேஸ் நல்லா ஆயிட்டாரு. நல்லா அவரோட வேலை அவரே பண்ணிக்கிறாரு. எல்லாம் குழந்தைய வந்து 5:30 கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு. அப்போல்லாம் வந்து 8:30 கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துப்பார். ஏதோ ஏந்துக்கணும்னு சொல்லி எழுந்துப்பார். ஆனால் இப்போ வந்து சூப்பர். அவர் லைஃப் வந்து ஏதோ லைஃப் சேஞ்சிங் லைஃப் ஸ்டைலை மாறியே போயிடுச்சு. அப்படியே நல்லா எடுத்து ஆல் த டேப்லெட் ஐ ஹவ் லெஃப்ட். ஒன்லி ஐ எம் டேக்கிங் ஒன் மல்டிவிட்டமின், ஒன் கால்சியம். ஆனால் எந்த ஒரு சிகிச்சையாக இருந்தாலும் அதற்கு பக்க விளைவு என்று கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதே போல பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சைக்கும் சரியான முறைகளை பயன்படுத்தி செய்யவில்லை என்றால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விளக்குகிறார் நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் மோகன். பட் there are of course see ஒரு சர்ஜரி தானே. ஸோ ஸ்டமக்கை கட் பண்ணுறோம், அது கொஞ்சம் லீக் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஆப்ரேஷன், அதான் நல்ல சென்டர்ஸில் என்ன பண்ணுவோன்னா கேஸ்ட்ரோகிராஃபின் ஸ்டடின்னு இருக்குது. ஸோ அது ஆப்ரேஷன் முடிச்சுட்டு 24 மணி நேரம் கழிச்சு இல்லை 48 மணி நேரத்துக்குள்ளே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் இந்த டை கொடுத்துட்டு. அப்போ எங்கேயாவது சின்ன லீக் இருந்தால் we can stop it immediately. இந்த அறுவை சிகிச்சைக்காக சுமார் 3 to 4 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். சிகிச்சை முடிந்த சில மாதங்களுக்கு சில வைட்டமின் மாத்திரைகளும் உட்கொள்ள வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இது போன்ற விஷயங்களை ஒரு அறிவியல் அதிசயம் என்றே கூறலாம். அதே நேரத்தில் பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் இது போல சிகிச்சைகளை மேற்கொள்ள முடிகிறது. அதனால் வருமுன் காப்போம் என்ற பழமொழிக்கு ஏற்ப சரியான உணவு பழக்கங்களை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதே சரியான வாழ்க்கை. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.